உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோர்ஹெட் வந்து பெருசாகிட்டே போகுது, ஹேர் க்ரோத்தே இல்லை, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துடலாம். இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வந்து ரெடி பண்ணதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட் நான் வெந்தயம் எடுத்திருக்கேன், அப்புறம் கருஞ்சீரகம், அப்புறம் இந்த ரோஸ்மெரி எடுத்திருக்கேன், அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வந்து எப்படி ரெடி பண்ணணும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துங்க, இது அடுப்பு மேலே வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கும். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறிட்டோம், அதோட எசன்ஸ் இன்னுமே நல்லா இறங்கிட்டு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இதுமாரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் ஸ்ப்ரேவை எப்படி யூஸ் பண்ணோன்னா, உங்கள் ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து இந்த ஸ்ப்ரேவை உங்கள் ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் மொத்த ஹேரும் சேர்த்து நல்லா பன் மாரி கட்டிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த ஹேர் ஸ்ப்ரேவை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஹெவி ஹேர் ஃபால் இருந்தால் அது உடனே ஸ்டாப் பண்ணி உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஹேரோட ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கன் பண்ணும். உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட் வந்து பெருசாகிட்டே போகுது, ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரெல்லாம் வந்து பயங்கரமாக கொட்டுதுன்னா இந்த ஹேர் ஸ்ப்ரேவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேபி ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.